ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்தியில் நீங்கள் எளிதாக பேசுவதற்கு இந்த 25 வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மிலோ அப்படின்ற ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா சந்தி. இப்போ ஒரு பர்சனை நம்ம மீட் பண்ணணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மீட் பண்ணு. மிலோனா சந்தின்னு அர்த்தம். சாப்பிடு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் காவோ. காவோனா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. தோன்ற ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா கோடு. இப்போ பைசா கோடுனா பைசா தோ அப்படின்னு சொல்லுவோம். மில்கையா அப்படின்ற ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா கிடச்சிருச்சு. இப்போ நம்ம தமிழில் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் மில்கையா. இப்போ பைசா கிடச்சிருச்சுன்னா பைசா மில்கையான்னு சொல்லிடுவீங்க. அடுத்து இப்போ தொடங்குனா சுருக்கரோ. நம்ம தமிழில் தொடங்கு, இப்போ வேலை தொடங்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிஸ்னஸ் தொடங்கு, அதுதான் சுருக்கரோனா தொடங்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ட் பண்ணுறது இங்கிலீஷில். ஓகே. காம் கரோனா வேலை செய் அப்படின்னு அர்த்தம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து லேக்கர் ஜாவோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எடுத்துகிட்டு போ அப்படின்ற ஒரு மீனிங்கும் குறிக்கும், கூட்டுட்டு போ அப்படின்ற ஒரு மீனிங்கும் குறிக்கும். அப்போ ஆவோனா வா அப்படின்னு அர்த்தம். அப்போ கூட்டுட்டு வா அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றத கமாண்டில் சொல்லுங்கள். மத்லப் அப்படின்னு ஹிந்தி வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா அர்த்தம். இல்லைன்னா அப்படின்னா அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். திகாவோ அப்படின்ற ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி காட்டுன்னு சொல்கிறோம்ல, காடி திகாவோ. பிரச்சனை காட்டுன்னு சொல்லுவோம்ல, பரேஷான் திகாவோ. திகாவோனா காட்டு. இப்போ இங்கிலீஷில் ஷோ பண்ணுறோம்ல, அதுதான். ஆவோனா என்ன அர்த்தம்? வான்னு அர்த்தம். ஜாவோனா என்ன அர்த்தம்? போன்னு அர்த்தம். நீ துபாய் போனால் எப்படி சொல்லுவீங்க? நீ துபாய் ஜாவோ. ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் அதை அப்படியே சென்டென்ஸாக மேக் பண்ணணும். அதை ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அபி அப்படின்னா இப்போன்னு அர்த்தம். இங்கிலீஷில் நவ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. கல் அப்படின்னா நம்ம தமிழில் நாளை, நேற்று அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஹிந்தியில் கல் அப்படின்னு சொன்னால் போதும். கல்னா நாளையும் சொல்லலாம், நேற்றையும் சொல்லலாம். இப்போ நாளை வானா கல் ஆவோ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நாளைக்கு போனால் கல் ஜாவோன்னு சொல்லுவீங்க. ஆஜ் அப்படின்னா இன்று. இன்று டுடேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஹிந்தி வார்த்தை ஆஜ் அப்படின்னு அர்த்தம். வீடியோவை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கும்போது இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு மைண்டில் வரும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள் இது எல்லாமே. தேதியா அப்படின்னா கொடுத்துட்டேன்னு அர்த்தம். இப்போ பைசா கொடுத்துட்டேன்னா பைசா தேதியான்னு அர்த்தம். பூச்ரியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேட்டுட்டேன். ஓகே, கேட்டுட்டேன்னு சொல்கிறோம்ல, ஆஸ்கடு இங்கிலீஷில். ஓகே, தமிழில் கேட்டுட்டேன், லீவு கேட்டுட்டேன் அப்படி சொல்கிறோம்ல, அதுதான் கேட்டுட்டீங்க அப்படின்றது தான் பூச்லியா நம்ம சொல்கிறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாரோ அப்படின்னா அடி அப்படின்னு அர்த்தம். இப்போ மாரோன்னா அடிக்கிறதுனா ஒரு ஆள் அடிக்கிறது மட்டும் கிடையாது, தெளிக்கிறது. இப்போ தண்ணி தெளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓகே, அதுக்கு கூட இப்போ பானி மாரோ அப்படி சொல்லுவீங்க. இங்கே அடி, இதர் ஆரோ, இதர் மாரோ. மாரோன்னு என்ன அர்த்தம்? அடின்னு அர்த்தம். ஆள் அடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, தெளிக்கிறது இந்த மாதிரிக்கும் மாரோ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ பெயிண்ட் அடிக்கிறது கூட அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பானினா தண்ணி, பாரிஷ்னா மழை. போலோ அப்படின்ற ஹிந்தி வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம தமிழில் சொல்லுன்னு சொல்லுவோங்களா, இங்கிலீஷில் டெல் சொல்கிறது. இப்போ பொய் சொல்லுன்னா ஜூட் போலோ, உண்மை சொல்லுன்னா சச் போலோ அப்படி சொல்லணும். பீவோ அப்படின்ற ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா குடின்னு அர்த்தம். தண்ணி குடினா பானி பீவோ, ஜூஸ் குடினா ஜூஸ் பீவோ. கஞ்சூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஞ்சத்தனமாக இருக்கிறது. கஞ்சத்தனம்ன்றது தான் கஞ்சூஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரவி ஒரு கஞ்சத்தனமான ஆள் அப்படின்னா எப்படி நீங்கள் ஹிந்தியில் சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள், குர்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சேர், அதாவது நாட்காலின்னு சொல்கிறோம்ல, அதுதான் குர்சி, நாட்காலி. பைட்டோ அப்படின்னா உட்காருன்னு அர்த்தம். உட்காரு. அப்போ உட்காராதனா மத் பைட்டோ அப்படி சொல்லிக்கிடுவீங்க. இங்கே உட்காருனா இதர் பைட்டோ. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு நிறையா சென்டென்ஸ் சொல்லணும். பனாவோ அப்படின்னா உருவாக்குறது, மேக் பண்ணுறது, தயாரிக்கிறது. இப்போ வீடு கட்டு, அது ஒரு உருவாக்குற ப்ராசஸ் தானே. அப்போ நீங்கள் கர் பனாவோ அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஏதாவது பொருள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பிஸ்கட் தயாரினா பிஸ்கட் பனாவோ. டீ போடுனா சாய் பனாவோ தான் சொல்லணும். தேங்க்யூ.